சின்னம் வந்து மக்களிடையே பயங்கர ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால மக்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இங்கே பாரு, கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அவங்க மானிட்டரிங்கில் நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்க சொல்றத வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு இன்வெஸ்டிகேஷன். அவங்க பேசுறது மிரட்டல்னு எடுத்துக்கலாமா சார்? மிரட்ட முயற்சி பண்றாங்கன்னு வேணா எடுத்துக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம். போட்டி இந்த தேர்தலில் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு தான். ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால நாங்கள் எங்கள் தேர்தல் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாங்கள் தெளிவாக போயிட்டு இருக்கோம். இப்போ செல்வப்பெருந்தை வந்து விசில் அதிகமாக கேட்கணும்னு அது உங்களோட கூட்டணிக்கு வரதுக்கான சமிக்கையாக இருக்கலாமா? பொறுத்து இருந்து பாருங்க. வருக 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 எங்கள் திருச்செங்கோட்டின் எதிர்காலமே வருக வருக. அது ஓகே. தம்பி கொஞ்சம் எல்லாருமே வெளியே வாங்கப்பா. அண்ணா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மேட்ச் மட்டும் நடத்திடலாம். ஒரு 10 நிமிஷம் ஒத்துழைப்பு கொடுங்க, மேட்ச் மட்டும் நடத்திடலாம். பார்த்து நில்லு, கவனமாக நில்லு. இந்த பக்கம் அப்படியே டச் பண்ணிட்டு ஓடினார் கம்பெனி இப்படி இருந்தாலும் ஒரு கேப்டனா ஒரு தலைவரா பேஸ் மறைக்கணும் சார். முன்னாடி சார் நீங்கள் ஓகே ஓகே அங்கே பாருங்கள் சார்.